ராமர் அவதார கட்டம் முடிஞ்சுடுத்துன்னு இப்போ சரையு நதிக்குள்ள நுழையிறார். இப்ப சரையு நதிக்குள்ள நுழையும் போது பரதன் சத்ருக்னன், பரதனுடைய வைஃப் மாண்டவி, சத்ருக்னனுடைய வைஃப் ஸ்ருதகீர்த்தி, அயோத்தியா மக்கள் இவாளோட அந்த சரையுல இறங்குறார். அப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ராமர் சாக்ஷாத் பகவான் 11,000 வருடங்கள் வாழ்ந்தார்னா ஒத்துப்போம். இவாள்லாம் எப்படி 11,000 வருடங்கள் வாழ்ந்தா? இப்ப இவர்களோட நுழைஞ்சார்னா அது எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு சாஸ்திரத்துல. ஜைமினியுடைய சூத்திரத்துல இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண நாகேஷ பட்டருங்கிறவர் திலகத்துல எடுக்கிறார். இந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு ராமாயண வியாக்கியானம் பண்ணவர் யத்வா வருஷ சப்தோ தினபரஹா. இந்த இடத்துல 11,000 ஆண்டு 10,000 ஆண்டுன்னு சொன்னா வருஷம்ங்கிறத ஒரு நாளுன்னு வச்சுக்கோ. 10,000 வருடங்கள்ங்கிறது 10,000 நாட்கள். அப்ப அது எப்படி நமக்கு புரியுறது? ராமர் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு 12 இயர்ஸ் அயோத்தியால இருந்தார். 14 இயர்ஸ் காட்டுக்கு போனார். பட்டாபிஷேகமான உடனே 1.25 வருஷம் அயோத்தியால இருந்தார். அப்ப 27.25 வருஷம் சீதையோட இருந்திருக்கார் யாகங்கள் பண்ணிட்டு. நீங்க 10,000 days divided by 316 போட்டேன்னா 27 years and 9 months வரும். 6 months 9 months. இதுதான் கணக்கு. சோ அப்படின்னா ராமர் 55 வருஷம் 54 வருஷம் வாழ்ந்திருக்கணும். இல்லாட்டா நான் இது இந்த கணக்கெல்லாம் நான் வித்வான்கள் கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன் முன்னாடி ரிசர்ச் பண்ணி.